தாவேக்காவை பார்த்து திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சுணர்வு இருக்கு. இவர் மதுரைக்கு போனா அவங்க மதுரைக்கு போவாங்க, இவர் கோயம்புத்தூருக்கு போனா அவங்க கோயம்புத்தூருக்கு போவாங்க. இவர் என்னெல்லாம் பண்றாரோ அவங்கள என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்களால பண்ணவே முடியாது. விஜய் என்ன பண்றாரு? தூங்கும் போது கூட விஜய் 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 எப்பா எங்களை விட எங்க வெற்றி தலைவர். பாசிசமா பாயசமா அப்படின்ற விமர்சனத்தில் ஆரம்பிச்சு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் பிஜேபி மேல அவங்களுக்கு இருக்கு. அதே போல ஏடிஎம்கேவை அவங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை. நான் தான் முதல்ல சொன்னேன், அதிமுக கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லையா, அவங்களோட எங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னேன். உலக வரலாற்றுல எத்தனை எதிரிகளை திமுக பார்த்துருக்கோம், எங்களை மாதிரி ஒரு எதிரியை பார்த்தது தெரியுமா? இப்போ தமிழக அரசியல்ல யாரை தொட்டாலும் ஏதாவது ஒரு பி டீம் முத்திரையை வந்து நல்லா சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் சொல்றேன், திமுகவை கேட்டா எங்களை பி டீம் பாங்க, அதிமுகவை கேட்டா திமுக பி டீம் பாங்க, நான் தமிழரை கேட்டா உலகத்துல இருக்கிற எல்லாருமே பி டீம் பாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா எம்கேஎஸ் வந்து டெல்லி போனப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்க முயற்சி செய்ததாக செய்தியாளர்கள் சொல்றாங்க. மறுக்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ்க்கும் டிஎம்கேக்கு என்னங்க ஐடியாலஜி? அதிமுக பாஜக கூட்டணிய நான் அமித்ஷா கூட்டணி தான் சொல்றேன். ஆனா திமுகவினுடைய கூட்டணி ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டணி. இங்க ஒரு பிரச்சனைனா ஆர்எஸ்எஸ்ல இருந்து குரல் வரும். சிங்கத்தின் குகைக்கே சென்று, யாரு சிங்கம் வந்து மோடியா, சிங்கத்தின் குகைக்கே சென்று மிரட்டி வந்து விட்டார். ஏன்டா எழுதும் போதே உனக்கு சிரிப்பு வரலையா? டெல்லியில் சம்பவம் செய்த தமிழ்நாடு ஏன்டா டே இன்னுமாடா நீ எங்களை பைத்தியக்காரன் நினைச்சுன்னு இருக்கிற. கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வந்து நாங்க பிளான் பண்ணல. அவசரமா அதே கோயம்புத்தூருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வர வச்சு ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணி நான் என்ன கேட்கிறேன், பிரஸ் பார்க்குமா இல்லையா? இவருக்கு வந்த மாதிரியே அந்த ஏர்போர்ட் ரோடு இருக்கு, அந்த ஒரு சைடு ரோடு ஃபுல்லா வண்டியை நிறுத்தி 100 நாள் வேலை திட்டத்தில் நம்ம ஆட்சிங்க கிழமைகளா இருப்பாங்களே எல்லாரையும் வர வச்சு உதயநிதி ஸ்டாலின் வராரு, பாதுகாப்பு அதிகாரியை பார்த்து கும்பிட்டு இருந்தது அந்த பாட்டி. உதயநிதி வண்டி நகர்ந்த உடனே திருச்சி ஓடுதுங்க, காசு கூட 500 ரூபா கொடுக்குறேன்னு அட படுபாவி. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இப்போ தமிழக அரசியல்ல யாரை தொட்டாலும் ஏதாவது ஒரு பி டீம் அது எல்லா கட்சிகள் மீதும் ஒரு பி டீம் முத்திரையை வந்து நல்லா சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் சொல்றேன், திமுகவை கேட்டா எங்களை பி டீம் பாங்க, அதிமுகவை கேட்டா திமுக பி டீம் பாங்க, விசிகாவை கேட்டா பாமக பி டீம் பாங்க, பாமக கேட்டா விசிகா பி டீம் பாங்க, விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்து ஒன்னா இருக்கும் போது கேட்டா திமுகவை தவிர அத்தனை பேர் பி டீம் பாங்க. இந்த கட்சிகளை தவிர தனியா அண்ணன் நான் தமிழரை கேட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பி டீம் பாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே ஏ டீமை நம்ம பேசுவோம். பிஜேபி ஆக்சுவல் டீம், பிஜேபியோடைய ஏ டீம் யாரு, பிஜேபியோட பி டீம் யாருன்னு பேசுகிற போது ஏ டீம் ஒன்று இருக்கு. அவங்க டைரக்டா பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஆனால் ஐடியாலஜிக்கலா ஆர்எஸ்எஸ் ஓட கூட்டணி. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா எம்கேஎஸ் வந்து டெல்லி போனப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்க முயற்சி செய்ததாக செய்தியாளர்கள் சொல்றாங்க. மறுக்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ்க்கும் டிஎம்கேக்கு என்னங்க ஐடியாலஜி? அப்படி யாரை சந்திச்சாரு? அவர் ராகுல் காந்தியை சந்திச்சாரு, பிரதம மந்திரியை சந்திச்சாரு. 1 மணி நேரம் கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சினாப்புல. 1 மணி நேரம் கொடுத்தாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல. அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. அவர் இந்தியில பேசியிருப்பாரு, இவர் இங்கிலீஷ்ல பதில் சொல்லியிருப்பாரு. அவர் துமாரா நாம் கியாகன்னு கேட்டிருப்பாரு. எஸ் கரப்ஷன் கமிஷன் அப்படி இவர் சொல்லியிருப்பாரு. பயங்கர ஜாலியாக இருந்திருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு யார் மண்டையை பிச்சுக்கிட்டு விழுந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா சந்திப்பு நடந்திருக்கு. நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் இந்த 1 மணி நேரம் தனிநபர் சந்திப்பு? தொட்டுப்பார், சீண்டிப்பார், ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி வந்துப்பார், தாவிப்பார், வந்த பிறகு ஐயா கொஞ்சம் விட்டுப்பார், கொஞ்சம் என் பையனை கொஞ்சம் பார், ஐயா கொஞ்சம் இறக்கமா பார். சார் எனக்கு வந்து சிரிப்பை தாண்டி எனக்கு ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க. அப்போ இவ்வளோ முக்கியமா என்ன, நீ கொஞ்ச நாள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு கொஞ்சம் நேர்மையாக இருந்து கடைசி காலத்தில் ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு போயிடணும்னு ஒரு சிந்தனையே கிடையாதுங்க. லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட் வரைக்கும் உரிந்து எடுக்கக்கூடிய அட்டைப்பூச்சிகளாக இந்த தலைவர்கள் மாறிட்டாங்க. இதற்கு சாட்சி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சந்திப்பு. இது வந்து அவங்க கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அடியப்பை அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து காம்ப்ரமைசிங் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஃபேக்சுவலா, லீகலா, மாரலா அண்ட் எத்திக்கலாவும் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட் அவங்க கையை விட்டு நலிவரிச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். அவங்க போய் பார்த்தது அவங்க மேல தப்பு இருந்ததால தான் போயிட்டு காம்ப்ரமைசிங்கா பார்த்திருக்காங்க. தனியா பார்த்து ஏதோ பேசியிருக்கிறாங்க. ஏன் நிதி ஆயோக்களே பார்த்து பேச வேண்டியது, தனியா பேச வேண்டியது தேவைன்னா சின்ன சின்ன ஆளுங்க கூட கேட்குறாங்க. 18 வயசுல இருந்து 40 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், இளைய சமுதாயம் இருக்குல்ல, அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக நடந்து போச்சு, தெரிஞ்சு போச்சு. இதை மூடி மறைப்பதற்காக இனி அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்றேன். கூகுள் சர்ச் பண்ணி
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்காவது நம்ம வெற்றி தலைவர் வந்து நடிகராக இருந்தபோது அவர் பிரதமர் இல்லாத போது என்னைக்காவது சந்திச்சது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நரேந்திர மோடி வந்து குழந்தையா இருந்தப்ப என்ன பண்ணுவோம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நேரு காலத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே பிஜேபி ஃபார்முலா சார். நீங்க பிஜேபி பதில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அமரா தேஷ்மே ஜவஹர்லால் நேரு தான் எல்லாத்துக்கும் காரணமாங்க. இதில் நான் பார்க்குறது அதிமுக திமுக ரெண்டுமே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று, எடப்பாடி அவர்கள் கூட்டணி உறுதியான பிறகு அவர் சொன்னது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உறுதியான பிறகு எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுகவுக்குலாம் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துதுன்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ முதல்வர் அவர்களும் இந்த டெல்லி பயணத்துக்கு பிறகு பிரதமர் அவர்கள் சந்திச்சது பிறகு எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் புலி கரைக்குது, கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறாரு. அவங்க ரெண்டு பேரையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி சைன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டேன்னு ஒரு தலைவர் சொல்றாரு. இன்னொருத்தர் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ என்ன உறுதியா இருக்கிறது, நீ எவ்வளவு குனிஞ்ச, நான் பட்டையா படுத்துட்டேன். இப்படி இன்டைரக்டா இப்படிதான் நம்ம டீகோட் பண்ணிக்க முடியும். இது அரசியலுக்கே நல்லது இல்ல. காலங்காலமா இப்படி பண்ணி தான் நம்மள இல்ல. அதுதான் உங்களுடைய அறிக்கையில் நேற்று உங்க தலைவர் கொடுத்திருந்த அறிக்கையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததன் மூலம் ஒரு மறைமுக கூட்டணி திமுக பாஜக கூட்டணின்றது, அது எப்படி அவங்க கூட்டணி அமையும் போது எப்படி மறைமுக? அதான் சார் அரசியல். நான் இன்னும் இப்படி சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணிய நான் அமித்ஷா கூட்டணி தான் சொல்வேன். ஆனா திமுகவினுடைய கூட்டணி ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டணி. இங்க ஒரு பிரச்சனைனா ஆர்எஸ்எஸ்ல இருந்து குரல் வரும். அவங்க போர் செஞ்சா மெரினா பீச்ல ஊர்வலம் போவாங்க. இவங்க வீட்டுல ரெய்டு வந்துட்டியா கத்திக்கிட்டே இருப்பாங்க. ரெய்டு வந்துட்ட பிறகு சைலண்டா போய் ஒரு சைட் விசிட் மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. சரி உங்களுக்கு நேரம் சரியில்லை, வாங்க ஒரு 8 போய் பெரியவரை பார்த்துட்டு வந்துருவோம். காலங்காலமா இது நடக்குது. இந்த பக்கம் நம்மளுடைய திமுகவுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்கு, டெல்லியா, அது அப்ப அண்ணா அறிவாலயத்துல ஒரு ஃப்ளோர்ல காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மீட்டிங், இன்னொரு ஃப்ளோர்ல தயாளமாலை வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எமர்ஜென்சியில் பார்க்காததா திமுக? ஸோ அவங்களுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட் தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா எப்படியெல்லாம் நசுக்குவாங்க. தப்பு பண்ணியிருக்கவங்க, அவங்க தப்பு பண்ணாம இருந்தா அவங்க கோர்ட்ல போய் வாதாடி இந்த கவர்னர் கேஸ் ஜெயிச்சிருக்கலாம். உள்ள நெருப்பு வச்சுக்கிட்டு அடிமடியில் நெருப்பு வச்சுக்கிட்டு தான் பயந்துக்கிட்டு இருக்கணும். இல்லை நான் அவங்க பாட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆக அதை ஏற்கனவே வாழ்நாள் முழுக்க பல முறை தப்பு செஞ்சு மாட்டினவங்க இப்போ தப்பு செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி மேனுவல் மாதிரி கிடைச்சிச்சு. டிவி ரிமோட் வேலை செய்யலாம் 2 தட்டு தட்டுவோம்ல, அது மாதிரி இது மாதிரி நம்ம செஞ்சது ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டா நம்ம போய் ஒரு 2 தட்டு தட்டி அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சரண்டர் ஆகி இது காலங்காலமாக பண்ணுறாங்க. பட் முன்னைக்கு இன்னைக்கு இப்போ என்ன வித்தியாசம், முன்ன இதற்கு நிலைய வித்வான்கள் இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களே, அதில் முதல்ல எழுத ஆரம்பித்தாங்க, சிங்கத்தின் குகைக்கே சென்று, யார் சிங்கம் வந்து மோடியான், சிங்கத்தின் குகைக்கே சென்று மிரட்டி வந்து விட்டார். ஏன்டா எழுதும் போதே உனக்கு சிரிப்பு வரலையா? டெல்லியில் சம்பவம் செய்த தமிழ்நாடு, ஏன்டா டே இன்னுமாடா நீங்களை பைத்தியக்காரன் நினச்சின்னு இருக்கிற. பாவம் இருந்தால் பெரிய மனுஷன். அவர் வந்து ஒரு கடைசி காலத்தில் ஒரு கம்பீரமாக கட்ஸா அவருடைய என்னன்னாலும் இது அவருடைய முதல் முறை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இது அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃப்ளெஜ்டு சிஎம். பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு சீனியர் லீடருங்க. அவர் இன்னொரு பெட்டர் ஸ்டாச்சரில் சொல்கிறார். அவரே விருப்பப்பட்டாலும் சார் பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம், இடி கேஸ் தானே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதிகாரிகள் இன்னும் தப்பாக ஐடியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பார்த்துருங்க. ஓகே, இதே குற்றச்சாட்டுகள் தானே தாவேகா மேல திமுகவினரும் வைக்கிறாங்க, இல்லை இன்னும் சிலரும் வைக்கக்கூடிய எங்க போய் பாசிசமா பாயசமா அப்படின்ற விமர்சனத்தில் ஆரம்பிச்சு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் பிஜேபி மேல அவங்களுக்கு இருக்கு. அதே போல ஏடிஎம்கேவை அவங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லிட்டாங்க கூட்டணி கூட அமையலாம் ஏடிஎம்கே கூட, அதெல்லாம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு டிசம்பருக்கு மேல பாருங்க அப்படின்ற மாதிரி ஆரிடமும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தங்க நகை கடனுக்கு இந்த மாதிரி வந்தப்போ கூட ரிசர்வ் பேங்கை இது பண்ணி உங்க தலைவர் சீரியஸா கேட்குறேங்க, இந்த தங்க நகை கடனை இனிமே இந்த ரூல்ஸ் படி தான் பண்ணணும்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க அறிக்கை கொடுத்தாங்களா, இல்ல குடிசை மாற்று வாரியம் அறிக்கை கொடுத்தாங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கொடுத்தா டெக்னிக்கலி லாஜிக்கலி அவங்கள நோக்கி தான் கேள்வி கேட்கணும். ஆர்பிஐ இஸ் கவர்ன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனா இந்த பர்டிகுலர் இந்த டீட்டெயில் வந்து இவங்களுடைய இந்த இப்படி தான் பண்ணுன்ற இந்த ஃபார்முலா ரெகுலேஷன்ஸ் வந்து ஆர்பிஐல இருந்து தான் வந்தது. அதனால் அதை அவர் கேள்வி கேட்டார். இந்த பக்கம் அவங்க முதல்ல மருந்துக்கு கூட பாஜகவையோ மோடியையோ பயன்படுத்த மாட்டார் விஜய், பேரளவுக்கு கூட அப்படிங்கறத சொல்றாங்கல்ல. என்ன மருந்துக்கு? நான் அது கொசுக்கடியா? அதுவும் ஒண்ணுமே கிடையாதுங்க. பல முறை மேடைகளில் பேசியிருக்கிறோம். நான் கொள்கை பரப்பு செயலாளர் 6 மாதம் முன்பே ஒரு இன்னொரு ஆனந்தமான ஒரு ஊடகத்தில் இதே மாதிரி உட்காந்து நான் தான் முதல்ல சொன்னேன், அதிமுக கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லையா, அவங்களோட எங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னேன். போன மாதம் திருப்பூரில் நெஞ்சிற்கனே இஸ்லாமிய பெருமக்களினுடைய ஜமாத்தில் நின்று வெள்ளைத்தாளில் எழுதி கையெழுத்து போட்டு தருகிறேன், இஸ்லாமிய சொந்தங்களே எங்கள் கொள்கை எதிரியோடு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். உலக வரலாற்றில் எத்தனை எதிரிகளை பிஜேபி திமுக பார்த்துருக்கோம். எங்களை மாதிரி ஒரு எதிரியை பார்த்தது ஏன் தெரியுமா? டே 1ல்
கட்சி ஆரம்பித்த முதல் மேடையிலே இவன் எனக்கு கொள்கை எதிரி, இவன் எனக்கு அரசியல் எதிரி, 2 பேரும் எனக்கு எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிச்ச ஒரே கட்சி தாவேகா. எங்களுடைய மதிப்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் பல முறை பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு, திமுக பிஜேபியோட எங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லா கூட்டணியே கிடையாது. அதிமுக கூட கூட்டணி இருக்கு. ஆன்சர் முடிச்ச உடனே உங்களுடைய சந்தோஷமான அந்த எதிர்கேள்வி கேளுங்க. திரும்பவும் வந்து தமிழிசை என்ன சொல்றாங்க, யாரோ சொல்றாங்க, சொன்னது எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் விஜய் இன்னும் சொல்ல, தம்பி விஜய் இன்னும் சொல்லல. அவர்களுக்கு ஆசை இருக்கலாம், அதிமுகவோ பிஜேபிக்கு ஆசை இருக்கலாம். ஆனா எங்களுக்கு ஒரு அணு அளவும் மத்தியில் அரசாட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, மாநிலத்தில் அரசாட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசியல் எதிரின்னு அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டு தரப்பையும் எதிரின்னு டிக்ளேர் பண்ணி இங்க அரசியல் பண்ற ரொம்ப கஷ்டம். ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுல எங்க அதிமுக அதிகாரத்தில் இருக்கு? இப்ப இல்ல, ஆனா ஏற்கனவே இருந்திருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு வந்து இவர் வந்து உதயநிதி மாதிரி பண்றாருன்னு கனிமொழி அக்கா கட்சியை உடைச்சி, நீ நான் உடைக்கிறது, நான் உடைச்சு 1 மணி நேரம் ஆச்சுன்னு செந்தில் பாலாஜி அண்ணன் கட்சியை உடைச்சி, சேகர் பாபு நான் தனியா கட்சியை உடைச்சி, ஆளாளுக்கு உடைச்சி, திடீர்னு இதெல்லாம் சும்மா ஹைப்போதெட்டிக்கலா, திடீர் அதிமுகல இருந்து காதிமுக, ஊதிமுக, அப்புறம் சேதிமுக, சேபி துமி, இப்படிலாம் பல திமுக அப்படியே செதறி போய் அதிமுக ஆட்சி வந்துருச்சு வைங்க. இப்ப அதிமுக தான் அநியாயமா ஆட்சியில் வந்துருச்சு. ஆட்சியை பத்தி விமர்சிக்கலாம். அதிமுக 4 வருஷமா எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கு. ஆனா 4 வருஷமா அவங்கள விட பெட்டர் ஆட்சி தருவோம், நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு திருநெல்வேலி அல்வா மாதிரி நல்லா இனிக்க பேசிட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது யார்? அப்ப இவங்கள நோக்கி தான் பேசணும். இது ஒரு சின்ன குழந்தை. இப்ப ஆட்சியில இருக்கும்போது பேசணும்ன்றது வந்து யதார்த்தம், அது வந்து புரிஞ்சுக்க முடியுது. யாரா இருந்தாலும் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆனா இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தவங்களும் தவறடிச்சிருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவரும் வந்து இனிமே நாங்கள் வந்து பாஜக கூடலாம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு போயிட்டு கார் மாறி அப்புறம் வந்து நாங்கள் எந்த நிபந்தனையும் இன்றி வந்து கூட்டணியெல்லாம் வைக்கிறோம்னு சொல்லும்போது அப்படி ஒரு அறிக்கை தாவேகா கிட்ட இருந்து வரலையே. ஏன்னா நீங்கள் 2 பேரும் எதிர்த்து தான் தாவேகா ஆட்சி அமைக்கணும். ஒருத்தரை மட்டும் இங்கே தோக்கடிச்சிட்டு இன்னொரு கொள்கை எதிரி அரசியல் எதிரியே ஒரே தட்டில் வச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிஜேபியும் திமுக ஒன்றுன்னு ஒத்துக்கிட்டது. இயேசுநாதரிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ஒரு வெள்ளிக்காசு கிடைத்தால் நீங்கள் கோயிலுக்கு கொடுப்பீர்களா, அரசனுக்கு கொடுப்பீர்களா? இயேசுநாதர் சொன்னார், ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லணும். ஏன்னா கோயிலுன்னு சொல்லிட்டு அரசனுக்கு எதிராக சொல்லிட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரசனுக்கு சொல்லிட்டா நீ கோயிலுக்கு எதிராக பேசிட்டு சொல்லிட்டு கொலையே பண்ணுவாங்க. அப்போ இயேசுநாதர் சொன்னார், நான் இந்த ஒரு வெள்ளிக்காசில் அரசனுக்கு சேர வேண்டியதை அரசனுக்கும் கோயிலுக்கு சேர வேண்டியதை கோயிலுக்கும் சேர்ப்பேன்னு சொன்னார். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு மக்களினுடைய அதிக பெரும்பான்மையான ஆதரவோடு நாங்கள் ஒரு நாள் ஆட்சியில் அமர்கின்ற பொழுது இதுவரை ஆட்சியில் இருந்த, இதுவரை ஊழல் செய்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், இந்த மண்ணை மலடாக்கி மக்களை முட்டாளாக்கி அவர்களை அட்டைப்பூச்சி போல உறிஞ்சி சேர்த்த அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்களிடமிருந்து தட்டி பறித்து, நான் சொல்றது ரிப்பேர், எப்படி இந்த சிஸ்டமை ரிப்பேர் பண்ணோம்னா, அவங்க கோடியாக கொள்ளடிச்சாங்களே அதை இன்னொரு சென்ட்ரல் ஏஜென்சிக்கு மாற்றி விடுறது கிடையாது. அது திரும்ப கொண்டு வந்து பப்ளிக் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லையும் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்லையும் திரும்ப வந்து அதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ண வச்சு, ஒரு சிங்கப்பூரை போல, ஒரு ஜப்பானை போல, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை போல, ஒரு கீழைத்தேய நாடுகளை போல ஊழல் செய்தால் தூக்குல தொங்குவோன்ற ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த சிஸ்டமை கிளீன் பண்ணி, கர்ம வீரர் காமராசர் எங்கள் கொள்கை தலைவரை போல, பகுத்தறிவு தந்தை பெரியார் ஆசைப்பட்டதை போல, சமத்துவத்தையும் காமராசர் ஆசைப்பட்டதை போல, ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தையும் அண்ணல் அம்பேத்கர் ஆசைப்பட்டதை போல எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்றும், எங்களுடைய பெண் கொள்கை தலைவர்கள் வேலு நாச்சியார் மற்றும் எங்களுடைய அஞ்சலையம்மாள் ஆசைப்பட்டதை போல அந்த தியாகத்தையும் இந்த வீரத்தையும் முன்னிறுத்தி, ஒரே வார்த்தையில் 2 வார்த்தையில் ஒரு லைன்ல சொல்லணும்னா, பிறப்புக்கும் எல்லாருக்கும் பிறந்த எல்லா உயிரும் சமம், ஆண் பெண், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அவன் இவன், அப்படி எதுவுமே பிரிக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு நாள் அமைகின்ற பொழுது எங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும். மார்க் மை வேர்ட்ஸ், அந்த நாள் வரும். அப்ப இந்த வீடியோ, இந்த கிளிப்பை வெட்டி திருப்பி போடுவீங்க. த நேம் இஸ் டிவிகே, தமிழக வெற்றி கழகம். நாளைய தீர்ப்பு இது நடந்தே தரும். அன்று உங்களுக்கு இது புரியும். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் இந்த பி டீம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் பி டீம் அப்படின்ற விமர்சனமும் ஒரு கமெண்ட் இருக்குது. அதில் என்னென்னா, பிஜேபியோட பி டீம் அப்படின்னு டிஎம்கேவும், இந்த சைடு இருக்கவங்கலாம் ஏடிஎம்கே மற்றவங்களாம் சொல்கிறது என்னென்னா, இவங்க திமுகவோட பி டீம் தான். ஏன்னா அதுக்கு அவங்க சொல்கிற தியரி என்னென்னா, இவங்க தனிச்சு நின்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் விஜய் வாங்கிடுவார். இதனால வந்து யாருக்கு வந்து ப்ராஃபிட்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ப்ராஃபிட். ஸோ அவர் முதல்வர் ஆகிடுவார். ஸோ இவங்க வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு சாரார் இல்லை அவங்க எப்பயுமே வந்து பாசிசமா பாயசமான்னு சொன்னதுலேருந்தே தெரியுதுப்பா அவங்க யார் அப்படின்ட்டு, இவங்க வந்து சாஃப்டாவே தான் அவங்களை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இன்னும் சொல்ல போனா வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் இது வரைக்கும் திமுகவுக்கு அதிக வலு சேர்க்கக்கூடியதா இருக்கு. அதை நம்ம வந்து விஜய் அவர்களை வச்சு குறி வச்சு வாங்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து முஸ்லீம் வாக்குகளை பெரும் அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வாங்கிட்டார் அப்படின்னா திமுகவுக்கு போகாது.
அப்படி ஒரு அசைன்மெண்ட் வந்து பாஜக சைடுல இருந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தியரி ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்க 2 பேர்ல யாரோட பி டீம்? கூட கொஞ்சம் பாடல்களும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா டைட்டில் போட்டுடலாம். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன் டி ராஜேந்தர் அப்படின்னு போட்டுடலாம். அதாவது கற்பனைக்கு ஒரு எல்லை இருக்குங்க. அவங்க இவங்களோட பி டீம்ன்றதும் இவங்க அவங்களோட பி டீம்ன்றதும் உங்கள் 2 பேரையும் தான் எதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் களத்துக்கு வரோம். காலங்காலமாக இது மாதிரி நீங்கள் நிறைய எதிரிகளை பார்த்துருப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நான் இன்னொரு விஷயத்தை மெஷர் பண்ணுறது சொல்கிறேன். ஆன்டி இன்குபன்சி திமுகவுடைய பதட்டத்தை சத்தியமாக உங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ அவங்க மீது ஆணையாக நான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ரோட் ஷோ வந்து நாங்கள் பிளான் பண்ணல. நான் கோர் டீமில் இருந்தவன் சொல்கிறேன். மொத்த பொறுப்பாளர்களும் அந்த வென்யூக்கு வந்துட்டோம். தலைவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ஹோட்டல் போயிட்டு அப்படியே இங்கே வராரு. 20 மினிட்ஸில் வராரு. அங்கே உண்மையிலேயே கூடியவர்களில் 99 விழுக்காடு மக்கள் சாதாரண பாமர மக்கள், கட்டுக்கடங்காத கூட்டம், ரொம்ப சிரமப்பட்டோம். 2.5 மணி நேரம் மிதந்து தான் வந்தார். இதுதான் களம். ஆனால் உடனே அவசரமாக அதே கோயம்புத்தூருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வர வச்சு ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணி நான் என்ன கேட்குறேன், ப்ரெஸ்ஸு பார்க்குமா இல்லையா? இவருக்கு வந்த மாதிரியே வரணும்னு அந்த ஏர்போர்ட் ரோடு இருக்குது. அந்த ரோடு முடிகிற இடத்துல ஒரு பேக்கரி இருக்கும். அங்கே நின்று நான் டீ கேக்குன்னு சாப்பிடுவேன். நான் ஒரு 100 வாட்டி அங்கே போனேன். காலேஜாக ஸ்கூலாக பேசுகிறேன். அந்த ஒரு சைடு ரோடு ஃபுல்லாக வண்டியை நிறுத்தி 100 நாள் வேலை திட்டத்தில் நம்ம ஆட்சிங்க கிழவிங்களாம் இருப்பாங்களே எல்லாரையும் வர வச்சு உதயநிதி ஸ்டாலின் வராரு. பாதுகாப்பு அதிகாரியை பார்த்து கும்பிட்டு இருந்தது அந்த பாட்டி. அப்படியே கேமரா லைட்டாக பேன் பண்ண அந்த பக்கம் காலியாக போகுது வண்டி. சைக்கிள் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஏடா ஓரமாக போய் விளையாட மாட்டீங்களா அப்படி போயிட்டு இருக்காரு. ப்ரெஸ் இது பார்க்குமா இல்லையா? கூப்பிட்டு வந்த அந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும்ல அதையெல்லாம் ஒரு தோழர் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. ஏன்னா ஒரே பஸ் நம்ம ஊரில் சாதாரண நாளில் இவ்வளோ பஸ் வராது. அது உதயநிதி வராப்பலையாம். அதனால ஊரில் இருந்த பெருசுகளையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. உதயநிதி வண்டி நகர்ந்த உடனே திருச்சி ஓடுதுங்க. காசு கூட 500 ரூபா கொடுக்குறேன். அட படுபாவி பார்க்க வந்த இன்னொரு நீங்க எதுக்கு சொல்ல வந்தேன், உதயநிதி மேல எதுக்கு சொல்ல வரேன் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஆர்கானிக்காக மக்கள் மத்தியில் எழுச்சி வர்றது அது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கூட. அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு 2யுமே கரெக்டாக நம்ம கொண்டு போகிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு அச்ச உணர்வு இருக்குது. தாவேக்காவை பார்த்து திமுகவுக்கு ஒரு பெரிய அச்ச உணர்வு இருக்குது. இவர் மதுரைக்கு போனால் அவங்க மதுரைக்கு போவாங்க. இவர் கோயம்புத்தூருக்கு போனால் அவங்க கோயம்புத்தூருக்கு போவாங்க. இவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அவங்கள என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்களால பண்ணவே முடியாது. இவர் இழப்பதற்கு ஏதுமற்றவர். இவர் உண்மையை பேசுவார். உங்களால் பேசவே முடியாது. சுற்றி அவ்வளோ கேஸு, எவ்வளோ மினிஸ்டர்ஸ் கன்விக்ட் ஆகி எவ்வளோ யாராவது கேள்வி கேட்குறீங்களா சார் ஏன் கனிம வளத்துறையை துரைமுருகன்ட்ட இருந்து பறிச்சாங்க? பட்டநாம பேச்சை பார்த்துருப்பீங்க. காது கூசுது சார். பொன்முடி அவர்கள் மறுபடியும் கட்சி கூட்டங்களாக அவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. பொன்முடி அவர்களை என்ன காரணத்துக்காக நீங்கள் அமைச்சர் பதவியில் வந்து நீக்கின சொல்லுங்க. அதில் போடணும்ல. அவர் வந்து இந்த மாதிரி நம்ம சுய விருப்பத்தை தாண்டி மதத்தை பற்றி கொச்சையாக பேசிட்டார். பாலியல் விடுதியோட சம்மதை பற்றி பேசிட்டாரு. கோர்ட்டில் வந்து உனக்கு வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணுமா, உனக்கு ஜாமீன் வேணுமா, லாக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி அப்படின்னு கோன் பண்ணிக்கா குரோர் பற்றி மாதிரி கேட்குறாங்க. மானம் போது. காலையிலேருந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க, லகுட பாண்டிக்கலாம் அப்படி ஏதாவது போடணும்ல. மொட்டையா பொன்முடி அவர்களை விடுவிப்பு செய்கிறோம் அவர் சொல்லிட்டாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு சார்? இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் சார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஜய் என்ன பண்ணுறாரு? தூங்கும் போது கூட விஜய் எப்பா எங்களை விடுங்க வெற்றி தலைவரை நிறைய நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. எங்களை விடுங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். நாங்கள் வேணுமா வேணாமா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது சார். தயவு செஞ்சு மிச்சம் இருக்கிற சொற்ப நாட்களை அது ஊழலை நிறுத்துங்க சார். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.